எங்க போயிட்டு வர? கேக்குறல்ல, எங்க போயிட்டு வர? தெரிஞ்சவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மறுவீடு பலகாரம் கொடுக்க போயிருந்தேன். அப்படியே வர்றப்போ தப்பா நினைச்சுக்காதீங்க. 1000 தான் கோவம் இருந்தாலும் காயத்ரி நம்ம பொண்ணு. கல்யாணத்துல அவளை நல்லா கவனிச்சுக்கல. வேண்டா வெறுப்பாதான் நடந்துகிட்டோம். பலகாரம் கொடுக்கற சாக்குல கொஞ்சம் சமாதானமா பேசி. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்ல, என்னோட முடிவு முக்கியம் இல்ல, என் தன்மானம் உனக்கு பெருசு இல்ல. உனக்கு உன் பொண்ணுதான் வசதி. உன் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவளை கண் கலங்காம பாத்துக்கிறது தான் எல்லாத்தையும் விட பெருசு, அப்படித்தானே? நான் காலுக்கு செருப்பு போடும்போது கூட தலை குனிஞ்சது இல்ல. ஆனா ஊருக்குள்ள என்ன தலை நிமிர முடியாதபடி செஞ்சுட்டு போயிட்டா அவ. என் வார்த்தையை மீறி நீ அவ கூட சொந்தம் கொண்டாடினா அப்படியே போயிடு. இங்க எதுக்கு வர? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க தப்பு பண்ணிட்டா அவ? நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஊர்ல எல்லாரும் தான் பொண்ணு தப்பே செஞ்சிருந்தாலும் மூடி மறைக்க பாக்குறாங்க. ஆனா நீங்க தப்பே செய்யாத நம்ம பொண்ண தலை முழுகிட்டீங்களே. மூத்தவ இருக்கும்போது இளையவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வார்த்தை கேட்டுப்பாளா அவ? அத விடுங்க. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாருங்க காரணம்? நீங்களா, நானா, எங்க அண்ணனா, குமாரா? சத்தியமா நம்ம யாருமே இல்லங்க. காயத்ரி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு மாப்பிள்ள நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. மத்தபடி நீங்க சொல்லியோ நான் சொல்லியோ கிடையாது. காயத்ரி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வரலன்னா கல்யாணம் நடக்காதுன்னு மாப்பிள்ள சொல்லிருக்காரு. வந்தாளா இல்லையா? நீங்களும் கௌரியும் அவளுக்கு விரோதமா நடந்துகிட்டாலும் பரவாயில்லன்னு வந்து நின்னால. எதுக்காகங்க? தான் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ நல்லா வாழணும், அவளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும், நீங்க நிம்மதியா இருக்கணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சவளுக்கு நீங்க காட்டுற முதல் மரியாதை ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையை சொல்லட்டுமா? கௌரிக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை காயத்ரி போட்ட பிச்சை. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மரியாதை அவளால வந்ததுதான். அத மறந்துடாதீங்க. தப்பு செய்யற பொண்ணுக்கும் நல்லது செய்யற பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? பொண்ணு சரியானவளா இல்லையான்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மனசாலேயே புரிஞ்சுக்கலாம். இத கூட புரிஞ்சுக்கலன்னா என்ன தகப்பங்க நீங்க? தயவு செஞ்சு என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு மட்டும் நினைக்காதீங்க. மனசு ஆறலைங்க. பாவங்க காயத்ரி. அவளுக்கு இருக்கிற 1008 பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம கௌரியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எப்படி துடிச்சா தெரியுமா? நகை போடுறேன்னு சொன்னீங்களே, போட்டீங்களா? போட முடியல நம்மளால. அன்னைக்கு மட்டும் காயத்ரி கூட பாட்டி வந்து நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா அண்ணி சமாதானம் ஆயிருப்பாங்களா? இல்ல இந்த கல்யாணம் தான் நடந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாருங்க அந்த பாட்டி? எதுக்காக நமக்காக ஓடி வந்து உதவி செய்யணும்? இதெல்லாம் யாரால நடந்துச்சு? உங்களுக்கு தப்பானவளா தெரியற நம்ம பொண்ணு அந்த பாட்டிக்கு மட்டும் எப்படி உத்தமையா தெரியறா? அந்த நல்ல மனசு கொண்டவங்கள அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு நகை போட தெரியும்னு அவமானப்படுத்தினீங்களே. நல்லா இல்லங்க இதெல்லாம். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு சொட்டு நெருப்பு இருக்கு. நாம பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணுங்க. யார பேசுறோம், என்ன பேசுறோம், நாம பேசுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு பார்த்து பேசணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் போய் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அத நினைச்சாதாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. நீங்க விரோதியா நினைக்கிற நம்ம பொண்ணாலதான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நாளைக்கு அழுது தீத்து கரைச்சிடான்னு மட்டும் நினைக்காதீங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு.
அதுக்கு இரக்கமே கிடையாது. சாகுற வரைக்கும் அது குத்தி குத்தி கொன்னுகிட்டே இருக்குங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. அறிவு இருக்காடி உனக்கு? படிச்சவ மாதிரியா நடந்துக்கிற? ஏண்டி, உங்க அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய ப்ராப்ளம்னா அது இப்படிதான் நிதானமா வந்து சொல்லுவியா? அன்னைக்கு பாட்டி என்ன சொன்னாங்க? ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் அதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப ஆபரேஷன் இம்மிடியேட்டா பண்ணி ஆகணும்னா முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியது தானே? இல்ல காயத்ரி, அண்ணி உங்க பாட்டிக்கிட்ட வந்து உதவி கேட்டதையும் பாட்டி தரேன்னு சொன்னதையும் அவங்க நினைச்சு பார்த்த மாதிரி தெரியல. ஆபரேஷனுக்கு 4 லட்சம் ஆகுன்னு டாக்டர் சொன்னதும் எதை விக்கலாம், எவ்வளவு நகை தேரும், நகையை வித்தா என்ன கிடைக்கும் தான் யோசிச்சாங்க. மொன்னா கட்டி எங்க அண்ணா அவர் ஆபீஸ்ல லோன் கேட்டு பாத்திருக்காரு. ஆனா மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் தான் லோன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களாம். அண்ணியோட தம்பி கதிரும் எல்லா இடத்துலயும் கேட்டிருக்காரு. எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சத்துக்கு மேல புரட்ட முடியல. அதனால அவர் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க நகை, அண்ணியோட நகை எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி, நகைய விக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, அதையாவது ஒழுங்கா செய்ய வேண்டியது தானே? எல்லாம் எங்க நேரம் காயத்ரி, எங்க டைம் இப்ப அப்படி இருக்கு. அண்ணா சேஃபா வண்டியில தான் எடுத்துட்டு போனாரு. யாரோ வேணும்னே வண்டியில வந்து மோதி அவரை வம்ப கிழித்து அவர் மைண்ட டைவர்ட் பண்ணி நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க காயத்ரி, பட் இதுதான் உண்மை. என்னடி இதெல்லாம்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அண்ணன் மனசு உடைஞ்சு போயிட்டார் காயத்ரி. அண்ணி கிட்ட சொல்ல முடியாம ஹாஸ்பிட்டலுக்கே வராம வீட்லயே முடங்கி கிடக்குறாரு. அன்னைக்கு மட்டும் நகை தொலைஞ்ச விஷயம் தெரிஞ்சதுன்னா செத்து போடுவாங்க காயத்ரி. அப்படி எல்லாம் பேசாத. இப்ப என்ன, ஆபரேஷனுக்கு 4 லட்சம் வேணும், அவ்வளவுதானே? நான் இப்பவே போய் பாட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். காயத்ரி, இது பாரு, பாட்டி ரெடியா தான் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க இந்த மாதிரி மெடிக்கல் ஹெல்ப்புக்காக ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு இதெல்லாம் விஷயமே இல்ல. நீ கவலைப்படாம முதல்ல போய் உங்க அண்ணிய பாத்துக்கோ. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ, அழாத. தைரியமா போயிட்டு வா. என்னடா இது, காலங்காத்தால பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு எங்க கிளம்பிட்ட? இப்பதான் நீ எந்திரிச்சிருப்பேன்னு நினைச்சு வந்தேன். வேலை இருக்குமா? இன்னைக்கு 2ல 1 பார்க்காம நான் வீடு திரும்ப மாட்டேன். நீ எந்த 2ன்னு சொன்னா நீ எந்த ஒன்ன ஃபாலோ பண்ண போறாங்கறது நான் டிசைட் பண்றது கரெக்டா இருக்குடா. சும்மா டேய் டேய் டேய், விஜய் விஜய் எங்கடா போற? சொல்லிட்டு போடா. நான் ரேணுகாவை பார்க்க போறேன். ஐயோ, திரும்புவோமா? வேண்டாண்டா, சொன்னா கேளுப்பா. நீ அங்க போறது நல்லதுக்கு இல்ல. 1000 தான் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்கெல்லாம் சாமானியப்பட்டவங்க. அவங்க அப்பா அரசியல்ல இருக்கிறவரு. அவங்கெல்லாம் எப்பவுமே அடியாளுங்களை வச்சிருப்பாங்க. அவங்களோட எல்லாம் மல்லு கட்டுறது நமக்கு கட்டுப்படி ஆகாதுடா. ஓ அம்மா, வாயை மூடுமா. என்ன கேனப்பைய மகன் நினைச்சிட்டாளா அவ? போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வாங்கின அடியெல்லாம் இப்பவும் வலிச்சிட்டு இருக்குமா. சாகுற வரைக்கும் அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் அவளுக்கு பதில் மரியாதை செய்யலனா நான் மனுஷனே கிடையாது. விஜய், உன்னை நினைச்சா எனக்கு புல்ல இருக்குதுடா. இப்போ ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியா, அவ என்ன கேனப்பைய மகன் நினைச்சிட்டாளானே? அப்படியே சிலிர்த்து போச்சுடா. நான் கேனப்பையில நீயாவது ஒத்திட்டியே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட உங்க அம்மா இதை ஒத்துக்கினதே இல்லடா. ஐயோ, என்ன புத்தி இல்லாம பேசுறீங்க? கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இப்ப இவன் ரேணுகாவை பார்க்க போனான்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இல்ல பாலா,
நீ என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்னா நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது கரெக்டா இருக்கும்ல. விஷுவலைஸ். ரேணுகா வீட்டுல பப்பி வளர்க்குறாங்களா என்ன? ஏன்னா நீ உள்ள நுழைஞ்ச உடனே அவ பால்கனியில நின்னுட்டு பப்பி யூ கோ அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டா அது 8 கால் பாய்ச்சல்ல வந்து உன்னை கடிச்சு கொதறிடுமோன்னு யோசிச்சேன். அவ ப்ராப்ளம் சொன்னாலே அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுமோன்னு நினைச்சேன். ஓ இருப்பா, குண்டு குண்டா 7 அடியாளுங்களை வச்சு உன்னை மரத்துல கட்டி வச்சு சவுக்காலியா அடிப்பாங்களோன்னு யோசிச்சேன். ஐயோ வேண்டாங்க, காலங்காத்தால கடுப்பேத்துனீங்க, அப்புறம் ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டேன். அட இருபாலா, அதுவும் இல்ல இதுவும் இல்லனா எப்படி? டேய் விஜய், நீ எப்படி உன் பொண்டாட்டிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து குடுத்தியோ அதே மாதிரி அவ உன்னை கூப்பிட்டு காப்பில விஷ மருந்து கலந்து குடுக்கலாம்னு யோசிச்சிருப்பாளோ? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அதான் நமக்கு வழக்கமே இல்லையாடா. ஈ உள்ள போய் வர்றது தெரியாத அளவுக்கு பேசி பேசி தானே இந்த அளவுக்கு ஆளாயிட்டோம். சரி அதை விடு, நீ எதுக்காக அங்க போறங்கறத ஒரே வரியில கரெக்டா சொல்லு பாப்பா. அவளை நான் சும்மா விட போறது இல்லப்பா, ஏதாவது செய்யணும். காலம் பூரா அவ நினைச்சு நினைச்சு வேதனைப்படுற மாதிரி ஒண்ணு பண்ணாம விட போறது இல்ல. அதான் ஒன்னு ஆல்ரெடியே செஞ்சிட்டியடா, இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? பத்தாது, அவளுக்கு அதெல்லாம் பத்தாதுப்பா. கதறணும், தலையில அடிச்சுக்கிட்டு ஆழணும். அப்பொண்ணும் பொண்ணு சேர்ந்து வைக்கிற ஒப்பாரி இந்த ஊருக்கே கேட்கணும். ஐயோ வேண்டாண்டா, ஏன்டா இப்படி நம்பியார் மாதிரி மாறிட்ட? என்ன பாலா நீ இன்னும் 1960லயே இருக்க? நம்பியார்லாம் வில்லன் கேரக்டர்ல இருந்து மாறி கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு மாறி செத்தே போயிட்டாருமா. இப்ப லேட்டஸ்டா ஒரு அஜித் மாதிரி, ஒரு விஜய் மாதிரி. அவங்களாம் ஹீரோ இல்ல, அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அம்மா, இவர் வாய்க்கு ஒரு பிளாஸ்டர் போட்டு மூலையில உட்கார வைமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ டேடி வேண்டாம்டா, வேண்டாம் டேய் வேண்டாம், அந்த பிரச்சனை பிடிச்ச ரெண்டுக்கும் வேண்டாம், அவங்க அப்பனோட சொத்தும் வேண்டாம். டேய் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம்டா. பொட்டின பிளாஸ்டர் பிச்சை இருந்தா உன் வாயில ஒட்டிக்கிட்டு மூலையில உட்காரு. என்ன தடுக்க நினைக்காத, இன்னைக்கு 2ல 1 பார்க்காம நான் வீடு திரும்ப மாட்டேன். ஐயோ வேண்டாம் விஜய், உதவாங்க முடியாது, வேண்டாம், உன்னால தாங்க முடியாது. அவன் நிக்க மாட்டான்டி, வாங்க நடி கொஞ்சமா நஞ்சமா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை செம மாத்திட்டாங்க. ஐயோ பயமா இருக்குங்க, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா. ஆகி போச்சுன்னா இல்ல, ஆகத்தான் போகுது. நீ எதுக்கும் ஹீட்டரை போட்டு ரெடி பண்ணி வச்சிரு, வெந்நீர் ஒத்தனத்துக்கு வேலை வந்துருதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போறாரு. ஐயோ மா 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 வணக்கம்மா. டேய் ராமு, அம்மா. இன்னைக்கும் உனக்கு லீவுன்னு நினைச்சுக்கோ, ஏன்னா இன்னும் கார் கிடைக்கல. என்னம்மா இது, வேலை இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுமா, பேசாம ஒரு புது கார் வாங்கிருங்களேன். உங்களுக்கு பணத்துக்கா பஞ்சம்? டேய் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்டா, அப்பதான் அவசரத்துக்கு அது நமக்கு கிடைக்கும். என்னம்மா நீங்க இப்படி சொன்னா அப்படி வரீங்க, அப்படி சொன்னா இப்படி வரீங்க. காரை காணா யாராவது ஃபீலிங் இல்லாம சும்மா இருப்பாங்களா? அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்க தேடி கொடுப்பாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆற? அது இல்லம்மா, போலீஸ்லாம் அப்படியே நம்ப கூடாது. என்னாச்சு ஏதாச்சு, கேஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு அடிக்கடி விசாரிச்சுட்டே இருக்கணும். நான் வேணா நேர்ல போய் கேட்டு வந்துட்டுமா? ஏய் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வேலை இல்லாம கஷ்டமா இருந்தா நீ வேற எங்கேயாவது போய் வேலையில சேர்ந்துக்கோ, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா தொலைஞ்ச காரு கிடைக்கிற வரணும் வேற வண்டி வாங்குறதாக ஐடியாவே இல்ல. ஏமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா, எப்போ இப்படி இருக்க மாட்டீங்க நீங்க, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலமா. ஏய் உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன், வேலை வெட்டி இல்லைன்னா போய் வீட்டுல படுத்து தூங்கு. ஏன் உயிரை ஏன் வாங்குற? போ போன்னு சொன்னேன்ல. கோச்சிக்காதீங்கம்மா, இவனால இந்த காரை ஓட்டிட்டேன், சொந்த வண்டி மாதிரி ஒரு பாசம், அதான் கேட்டமா. சரி சரி போ போ. சரிம்மா நான் வரேம்மா. இந்தாங்கம்மா சாவி. கொடுத்துட்டு போ. பாட்டியோட பேச்சும் ரியாக்ஷனும் சரியில்லையே. காரக்காரன அசால்ட்டா இருப்பாங்க, எங்கேயோ இடிக்குது. பாப்போம். பாட்டி, சூர்யா ஃபோன் பண்ணாரு பாட்டி. என்ன விஷயமா? ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு பாட்டி. சூர்யா அந்த சந்திரவை பத்தி விசாரிக்க போனப்போ
போலீஸ் அவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க பாட்டி. அடக்கடவுளே, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ எதுக்கு அவனை பத்தி விசாரிக்கிற, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்காரு பாட்டி. நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. ஹலோ, நான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர். ஆ உங்க கார் காணோம்னு கம்ப்ளைண்ட் ஆ கொடுத்தீங்கல்ல, உங்க கார் கிடைச்சிருச்சு. ஆ, ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்க? இதோ இப்போ புறப்பட்டு வந்துடுறோம். சீக்கிரம். சரி. யாரு பாட்டி? காயத்ரி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஐயோ பாட்டி. சரி, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன். அது ஓகே ஓகே. ஐயோ பாட்டி, நீ இங்க இருந்தா பயந்துகிட்டே இருப்ப, நீயும் என் கூட வா. ஆனா பாட்டி, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், பயப்படாத, வா. ம். டேய், நீ இன்னும் போகலையா? இல்லம்மா, கிளம்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க போன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சா? ஒருவேளை போலீஸ் இருந்து யாரோ போன் பண்றான்னு நினைச்சுதான் நின்ட்டேன். ஆமாடா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஃபோன் வந்தது. நம்ம கார் கிடைச்சிருச்சாம். கிடைச்சிச்சா? அப்ப நம்ம வேலை கண்டினியூ தான். நீயும் கூட வா. சரிம்மா சரிம்மா, வாங்க போலாம் போலாம் போலாம். ஏய், போய் ஆட்டோ கூட்டிட்டு வாடா, போடா. நான் உடனே கூட்டு வந்துடுறேம்மா. ஐயோ பாட்டி, அவன் எதுக்கு நம்ம கூட? அவனை கூட்டிட்டு போகலைன்னா நம்ம பேர்ல அவனுக்கு சந்தேகம் வந்துடும். வா போலாம். சார் 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 டேய், சார் 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 டேய். சொன்னா கேளுங்க சார். யோ, சார் சொன்னா நில்லுங்க கேளுங்க சார். சார். சார் நில்லுங்க. சார் பொறுங்க சார். சார் சார் சொல்றத கேளுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சொல்றத கேளுங்க சார். நில்லுங்க சார். ஏய், என்ன நீ பாட்டுக்கு யாரையும் கேட்காம கேட்டதுல இருந்து உள்ள வந்துட்டு இருப்பியா? ஏய், என்ன முன்னப்பட தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? என் பொண்டாட்டி உள்ள இருக்கா. அவளை பார்க்க நீ ஒண்ணு பெர்மிஷன் ஏய், தரதா? யாரையும் இப்ப பார்க்க முடியாது. வெளில போடா. ஏய், மொதப்பட்டு சாகாத. இருக்கிற கடுப்புல தொலைச்சிடுவேன். டேய், மரியாதையா வெளில போடா. ஏய், சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு வர. உனக்கு என்ன மரியாதை? என் பொண்டாட்டி உள்ள இருக்கா. நடுவுல நீ என்ன நந்தி மாதிரி? டேய், ஏன் மறுபடியும் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டு இருக்க? விடு. வெளில போடா. விடு. இவனை யாரையா உள்ள விட்டது? சார், நான் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டான் சார். ஏய், மரியாதையா வெளியே போயிரு, இல்ல உதப்பட்டு செத்துருவேன். சீ, பாய முடியா? என் பொண்டாட்டியை பார்க்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? ஏய், இன்னும் உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? கொன்னுடுவேன் ராஸ்கல். என்னைக்கு நீ கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சாலும் அன்னையில இருந்து ஏன் பொண்ணவ உன் பொண்டாட்டி கிடையாது. அந்த ரேணுகா இன்னைக்கு செத்து போயிட்டாடா. இத அவ சொல்லட்டும். அவ எப்படி சொல்றா நானும் பாக்குறேன். ரேணுகா, ஏய், ரேணுகா, எங்க இருக்க? போயிட்டு இருக்க? ரேணுகா, ரேணுகா, டேய், ரேணுகா. சொல்ல கேட்காம உள்ள வர. டேய், நில்லுடா. டேய், வாடா. வெளில வாடா. டேய், வாடா வெளில. என்ன பண்ணல? ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? ஏய், என்ன கேள்வி இது? நான் உன் புருஷன்டி. ச்சீ, வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பள, உனக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு குடும்பம். வெளிய போடா. இத பாரு ரேணுகா. சொல்ல கேட்காம வந்துட்டம்மா. வாசல்ல ஒரு டாபர்மேனை கட்டி வைங்கப்பா. கண்ட கழிசடெல்லாம் வராம அது பாத்துக்கோ. வேணாண்டி, என்ன ரொம்ப வெறுப்பேத்துற. கடைசியா ஒரு தடவை சொல்றேன், வாய் கூட. என்னது? உன் கூட வரதா? அப்படி ஒரு ஆசை இருக்கா உனக்கு? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. ஓ, அப்படியா? அப்ப நானும் போறதா இல்ல. டேய், எழுந்துடுறா. முடியாதுடி. ஒண்ணு நீ என் கூட வாழவா, இல்ல நான் உன் கூட இங்கே இருந்துறேன். எனக்கு உங்க அப்பா முக்கியம் இல்ல, அவர் பணம் முக்கியம் இல்ல, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அடச்சி, மானம் கட்டவனே, இப்படி பேச வெக்கமால உனக்கு? பொண்டாட்டியா மதிச்சுதான் என் கூட குடும்பம் நடத்தினியா? எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எவ்வளவு களவாணித்தானோ. நீ எல்லாம் ஒரு ஜென்மம். ஏய், யாரடி தப்பு பண்ணல? ஒருத்தனை காட்டு பாப்போம். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுச்சுனா என்ன தப்புன்னு என்கிட்ட சொல்லு, நான் திருத்திக்கிறேன். அதை நான் ஏத்துக்கிறேன். நீ மட்டும் ஒழுங்கா இருந்தியா? புருஷன் பேச்ச கேட்காம லட்சியம், புண்ணாக்கு, பொடலங்கான்னு ஊர்பட்ட கதை சொல்லல. அப்பா, இவன் இங்க இருந்து போகணும், இல்லனா இங்க ஒரு கொலை விழும். செக்யூரிட்டி, யோ, சும்மா கத்தாதயா. நான் போக மாட்டேன். என்ன சொன்னாலும் போக மாட்டேன், என்ன பண்ணாலும் போக மாட்டேன். என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. அப்பா, இவனை தூக்கிட்டு போய் வெளிய வீச சொல்லுங்கப்பா. எச்சியல் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு. ஏய், யார பார்த்து எச்சலங்கற? உன்னதாண்டா. செக்யூரிட்டி. ஏய், வேணா ரேணுகா. தண்டபடி. வேணா. தண்டபாணி. வேடா, சொன்னா கேளு. செக்யூரிட்டி, என்ன ரேணுகா, பண்றீங்க? நீ பண்றது சரியில்லை. டேய், என்னடா இங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இழுத்துட்டு வாடா. போங்க இவனை. வெளியே போ. வாடா வெளில. விடு. நான் சமாதானம் பேச வந்திருக்கேன். இழுத்துட்டு போங்க. வாடா வெளில நான் போடா. சமாதானம் பேச வந்திருக்கேன். உனக்கு என்னடா சமாதானம் வேண்டியிருக்கு? நீ வேண்டான்னு தானே என் பொண்ணு இங்க வந்திருக்கா.
உன்னை எப்பயே என் பொண்ணு தலை முடியல. டேய் உன்னை இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தேன் உன் கைய கால ஒடிச்சிருவேன். போடா வெளியில. ரெடுக்கா டேய் எழுந்துட்டு போங்க. ரெடுக்கா நீ செய்யறது சரியில்லை எழுந்துட்டு போ. ரெடுக்கா வேண்டாம் விட சொல்ல ரெடுக்கா போயா சொல்றால இறங்கி கேக்கல பிடிக்கல ஆடா ரெடுக்கா இறங்கி கேக்கல டேய் ஆடா சொல்றத கேக்குறியா போயா ஐயா வெளிய போயா ரெடுக்கா போடா டேய் சொல்றல பிடிக்க டேய் டேய் போடான்றல போடா பிடிக்க ரெடுக்கா இல்லையா போடா பிடிக்கல போடா போடா ரெடுக்கா டேய் அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. அப்பா நான் இருக்கிறேன். தைரியமா இருமா. போடா வெளிய பிடிக்க போடா பிடிக்கடா போடா ரெடுக்கா போடா போடா